Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. பட்ஜெட்டில் இடம்பெற்ற சிறப்பு வாய்ந்த திட்டங்கள் குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர் வணக்கம். சிறப்பு வாய்ந்த திட்டங்கள் குறித்து உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணுங்க. சென்னைக்கு அருகே புதிய நகரம் மற்றும் நீர்த்தேக்கம், வேளச்சேரியில் மேம்பாலம், ஈசிஆர் 4 வழிச்சாலை, ஓசூர் மற்றும் விருதுநகர்ல ஐடி பார்க், ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம், தற்சார்பு தொழிலாளர்களுக்கு மானியத்துடன் கூடிய இ-பைக் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கிறது. 10 இடங்களில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்ற அறிவிப்பும் பட்ஜெட்டில் புதிய அம்சங்களாக இடம்பெற்றிருக்கிறது. 40,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும், 10,000 சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் தமிழக பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகளாக இடம்பெற்றிருக்கிறது. மகளிர் பெயரில் பத்திரப்பதிவு மேற்கொண்டால் கட்டணத்தில் 1% விலக்கு என்ற அறிவிப்பும் பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கிறது. கூடுதலாக மகளிர் உரிமை தொகைக்கான புதிய பயனாளிகளுடைய சேர்ப்பு தொடர்பான அறிவிப்பும் பட்ஜெட்டில் வெளியிடப்பட்டிருக்கிறது. 40,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். அதே நேரத்தில் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கையடக்க கணினி அல்லது லேப்டாப் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சரண்டர் விடுப்பு அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் தமிழக பட்ஜெட்டில் முக்கிய அம்சங்களாக இடம்பெற்றிருக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்பது சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் அதிமுக சார்பில் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று எடுத்துக்கொள்ளப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.